அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அந்த வரிசையில் காண இருக்கும் திரைப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படமாகும். இந்த கதை இஸ்லாமியர்களின் இலக்கிய பொக்கிஷமான அரேபிய இரவுகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கதையாகும். இந்த கதை அப்போதே உலகளவில் பல மொழிகளில் படமாக்கப்பட்டிருக்கிறது. நமது இந்தியாவில் இந்த கதை 1940ஆம் ஆண்டு அலிபாபா என்ற பெயரில் இந்தி மற்றும் பஞ்சாபியில் இந்த படம் எடுக்கப்பட்டு 2 மொழிகளில் வெளியாகியிருக்கிறது. பஞ்சாபி மற்றும் இந்தியில் வெளியான இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழில் இதை படமாக்க பல தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டார்கள். அசோகா பிலிம்ஸ் என்ற பட கம்பெனியை தொடங்கி பல படங்களை எடுத்து வந்த கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் முதலாக இந்த அலிபாபா கதையை படமாக்க முடிவு செய்து படப்பிடிப்பினை தொடர்ந்தார். பொருட்செலவு அதிகமானதால் சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனத்துடன் இணைந்து படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்தினார். ஆனாலும் படத்தின் பட்ஜெட் அதிகமானதால் பஷி ராஜா என்பவர் இந்த படத்தின் உரிமையாளராக இணைந்து இந்த படத்தினை எடுத்தார். படத்திற்கு தலைப்பாக அலிபாபா மட்டும் வைக்காமல் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று இந்த படத்திற்கு தலைப்பை சூட்டினார்கள். தமிழில் முதலாக எடுக்கப்பட்டு வெளியான முதல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம் இதுதான் என்ற பெருமையை கொண்ட இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை இனி பார்ப்போம். பாக்தாத் நகரத்தில் வாழும் காசிம் என்னும் செல்வந்தன் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தனது தம்பி அலிபாபா மற்றும் தனது தாய் இருவரையும் வீட்டை விட்டே விரட்டி விடுகிறான். விரட்டப்பட்ட அலிபாபா தனது தாயுடன் ஒரு குடிசை வீட்டில் வசிக்கிறான். அது மட்டுமன்றி காசிம் பல குடும்பங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அதில் ஒரு கன்னிப்பெண்ணான மார்ஜியானா மிகவும் அழகாக இருக்கிறாள். அவளை அடைய காசிம் திட்டம் தீட்டுகிறான். அவனை வெறுத்து ஒதுக்குகிறாள் மார்ஜியானா. இந்நிலையில் அலிபாபாவும் மார்ஜியானாவும் ஒருவரை ஒருவர் விரும்புவதை அறிந்த காசிம் பொறாமை குணத்துடன் அலிபாபாவை அடித்து உதைத்து தன் தாயிடம் அழைத்து சென்று இவனுக்கு புத்திமதியை சொல்லம்மா என்று சொல்லிவிட்டு காசிம் சென்று விடுகிறான். பிறகு அங்கு நடந்த விவரத்தை அலிபாபா சொல்கிறான். இதனை கேட்ட தாய், இனி நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம், பக்கத்து ஊரில் இருக்கும் உனது மாமாவிடம் சில நாட்கள் இரு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாள். உடனே அலிபாபா தனது நண்பன் காதருடன் பக்கத்து ஊருக்கு செல்கின்றான். தனது மாமன் வீட்டிற்கு போகும் பாதை மறந்து போனதால் வெயிலில் சுற்றி அலைந்து ஒரு மலையடி வாரத்தில் உட்கார்ந்தபடியே உறங்குகிறான் தனது நண்பனுடன் அலிபாபா. அப்போது அங்குள்ள மலையில் ஒரு குகை திறக்கப்பட்டு அதிலிருந்து திருடர்கள் வரிசையாக வெளியே வருகிறார்கள். ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த கதவை மூடுகிறார்கள். அனைவரும் சென்று விடுகிறார்கள். இதை உற்று கவனித்த அலிபாபா அந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொள்கிறான். பிறகு சில நேரத்திற்கு பின்பு மீண்டும் அதே திருடர்கள் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி உள்ளே செல்கிறார்கள். அந்த மந்திரத்தினையும் அலிபாபா கவனித்து மனப்பாடம் செய்து கொள்கிறான். அலைந்த களைப்பு அதிகமாக இருக்கவே இரவு அங்கே இருவரும் தங்கிவிடுகிறார்கள். தாங்கள் கொண்டு வந்திருக்கும் உணவை உண்டுவிட்டு உறங்குகிறார்கள். பொழுது விடுகிறது. உணவு இல்லாமல் போகவே இருவருக்கும் பசியாக இருக்கிறது. அந்த குகையினில் சென்று சாப்பிடலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். உடனே அலிபாபா தனது நண்பனை அழைத்து கொண்டு அந்த குகையின் வாசலுக்கு சென்று திறக்கும் மந்திரத்தை சொல்லவே அந்த குகை திறக்கிறது. வயிறார அலிபாபாவும் காதரும் உண்டுவிட்டு அங்கிருக்கும் தங்கம், வைரம் போன்ற நகைகளை தமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டு இருவரும் வெளியே வந்து மீண்டும் அந்த குகை மூடும் மந்திரத்தை அலிபாபா சொல்ல அது மூடிக்கொள்கிறது. பிறகு இருவரும் தங்கள் ஊர் வந்து சேர்கிறார்கள். கொள்ளையடித்த தங்கம் மற்றும் வைரங்கள் காணாமல் போனதில் கோபம் கொள்கிறான் அந்த கூட்டத்தின் தலைவன். அதை கண்டுபிடிக்க காசிம் வீட்டிற்கு மாறு வேடத்தில் வருகிறார்கள். காசிம் வீட்டில் அந்த தங்க நகைகள் இல்லை என்பதை அறிந்து கொண்ட அந்த திருடர்கள் அதே ஊரில் தங்குகிறார்கள். அப்போது மார்ஜியானாவை பார்த்த அந்த கூட்டத்தின் தலைவன் அவள் மேல் ஆசை கொள்கிறான். அவள் அவர்களிடம் நெருங்கி பழகுகிறாள். அப்போது அவர்கள் திருடர்கள் என்பதை கண்டுபிடித்து காசிமிடம் சொல்கிறாள். காசிம் படையுடன் வருவதை அறிந்த திருடர்கள் அங்கிருந்து தப்புவதுடன் மார்ஜியானாவையும் கடத்தி செல்கிறார்கள்.
திடீரென்று தனது தம்பி அலிபாபா செல்வ செழிப்புடன் இருப்பதை அறிந்த காசிம் அதன் ரகசியத்தை கேட்கிறான். அலிபாபா தனது அண்ணனிடம் உண்மையை சொல்கிறான். அந்த குகை ரகசியத்தை அறிந்து கொண்ட காசிம் தனியாக சென்று பொருட்களை திருடுகிறான். அங்கே அடைப்பட்டிருக்கும் மார்ஜியானாவை காப்பாற்றாமல் அனைத்து தங்க நகை வைரங்களை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கொண்டு வெளியே வர முயற்சிக்கிறான். அந்த கதவு திறக்கும் மந்திரத்தை மறந்து விடுகிறான். இதனால் அவன் அங்கேயே நிற்கிறான். அப்போது திருடர்கள் கதவை திறந்து உள்ளே வர காசிமை கண்டதும் கோபம் கொண்டு அவனை கொன்று விடுகிறார்கள். அவனது சடலத்தை அங்கே வைத்துவிட்டு மீண்டும் திருடச் சென்று விடுகிறார்கள். குகைக்கு சென்ற அண்ணன் திரும்பி வராத காரணத்தை அறிந்த அலிபாபா அந்த குகைக்கு செல்கிறான். அங்கு அண்ணன் சடலமாக இருப்பதை பார்த்து கண்ணீர் விடுகிறான். உடனே அங்கு இருக்கும் மார்ஜியானாவிடம், நீ இங்கேயே இரு, அண்ணனை அடக்கம் செய்துவிட்டு வந்து உன்னை அழைத்துச் செல்கிறேன். அதற்குள் என்னை பார்க்க வேண்டும் என்று அந்த தலைவன் வந்தால் அவனை எண்ணெய் வியாபாரி வேடத்தில் அனுப்பிவை, நான் அவனை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அலிபாபா செல்கிறான். உடனே அங்கு வந்த திருடர்கள் காசிமின் சடலத்தை அலிபாபா எடுத்துச் சென்ற விபரத்தை மார்ஜியானா மூலம் அறிந்து கொண்டு எண்ணெய் வியாபாரி வேடத்தில் அந்த கூட்டத்தின் தலைவன் அலிபாபா வீட்டிற்கு வருகிறான். அலிபாபா அந்த கூட்டத்தின் தலைவனை கொன்றுவிட்டு ஊர் மக்களுடன் அந்த குகைக்கு சென்று தனது காதலி மார்ஜியானாவை மீட்பதுடன் அங்கிருக்கும் அனைத்து தங்க நகைகள் மற்றும் வைரங்களை அனைத்து ஏழை மக்களுக்கும் எடுத்து கொடுத்து விடுகிறான். இதுதான் இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இந்த திரைப்படத்திற்கு பல வெற்றி படங்களுக்கு கதை வசனங்களை எழுதிய இளங்கோவன் அவர்கள் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு ஏற்றபடி நகைச்சுவையை கலந்த கதையாக இந்த திரைப்படத்திற்கு சிறப்பாக எழுதியிருக்கிறார். இந்த படத்திற்கு இயக்குனர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். ஆனாலும் தனது நாடக உலகிலிருந்து தொடர்ந்து நண்பராக வந்த கே.என். மணி என்பவரை இயக்குனர் என்று படத்தின் டைட்டிலில் பெருந்தன்மையுடன் டைட்டிலாக போட்டு காட்டினார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். இசையை என்.எஸ். பாலகிருஷ்ணன் அவர்களும், பாடல்களை கே.பி. காமாட்சி மற்றும் யானை வைத்தியநாதர் இருவரும் எழுதியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவை E.R. கூப்பர் என்பவர் செய்திருக்கிறார். கலையை எம்.எஸ். ஜானகிராம் என்பவரும், எடிட்டிங்கை எஸ். சூர்யா என்பவரும், நடனத்தினை எம். ஜெய்சங்கர் அவர்களும் மிக சிறப்பாக இந்த திரைப்படத்திற்கு செய்திருக்கிறார்கள். அலிபாபா வேடத்தில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நகைச்சுவை வேடத்திலும் ஆக்ஷன் காட்சிகளில் தூள் பறத்தும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் இந்த படத்தில் முதலாக நடித்திருக்கிறார். கதாநாயகி மார்ஜினாவாக T.A. மதுரம் அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருப்பதாகவும், பாடல்கள் மற்றும் நடன காட்சியில் அவரது நடிப்பு மிக சிறப்பு என்றும் அன்றைய பத்திரிகைகள் மிகவும் அற்புதமாக பாராட்டி எழுதியிருக்கின்றன. காசிம் வேடத்தில் கே. ஹிரண்யா என்பவரும், மியான் என்னும் வேடத்தில் P.G. வெங்கடேசன் அவர்களும் நகைச்சுவை மிக மிக சிறப்பாக வாரி வழங்கி சிறப்பித்திருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு. இவர்களுடன் S.V. சகசரராமம், T.R. ராமசாமி மற்றும் பலர் மிக சிறப்பான நடிப்பை இந்த திரைப்படத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படம் 15,930 அடியில் எடுக்கப்பட்டு 12/3/1941 அன்று சென்சார் செய்யப்பட்டு 15/3/1941 அன்று திரையரங்கில் வெளியாகி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. காரணம், இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற கதை மிகவும் ஆக்ஷன் கலந்த கதை. அதை நகைச்சுவையாக சொன்னதும் நகைச்சுவை நடிகர் நடித்ததும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த படம் படுதோல்வியை சந்தித்ததால் இந்த படத்தின் படச்சுருள் உட்பட எந்த தகவல்களும் எஞ்சி இருக்கவில்லை. இது காணாமல் போன படங்களுள் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைத்த தகவல்களை இங்கு அப்படியே வழங்கிவிட்டோம். இதன் பிறகு இந்த திரைப்படம் இந்தியில் 3 தடவை எடுக்கப்பட்டது. தமிழில் 1956ஆம் ஆண்டு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். அதை அந்த ஆண்டு வரும்பொழுது பார்ப்போம். இதுவரை தமிழில் முதலாக வெளியான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.